வணக்கம். சோஷியல் மீடியால நீங்க போடுற போஸ்ட்ஸ யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களா? அந்த கவலை இனி வேண்டாம். அந்த பிரச்சனைக்கு தீர்வு தர்ற 3 சூப்பரான ஃப்ரேம்வொர்க்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ACTA, PACC மற்றும் HOT. வாங்க ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கண்டென்ட் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுது. இந்த டிஜிட்டல் உலகத்துல மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கிறது உண்மையிலே ஒரு பெரிய சேலஞ்ச் தாங்க. நீங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு போஸ்ட் போட்டாலும் அது அடுத்த செகண்டே ஸ்க்ரோல் ஆகி போயிடுது. இதை எப்படி சரி பண்றது? அதுக்கான வழியை தான் நாம இப்போ தேட போறோம். ஓகே, இன்னைக்கு நம்மளோட பிளான் இதுதான். ஒருத்தரை நம்ம ஆடியன்ஸா மாத்தி கடைசியில எப்படி ஒரு கஸ்டமரா கன்வெர்ட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். முதல்ல அவங்களோட பயணத்தை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ACTA வச்சு அவங்க கவனத்தை ஈர்க்கலாம். PACA வச்சு நம்பிக்கையை உருவாக்கலாம். கடைசியா HOT ஃப்ரேம்வொர்க் மூலமா அவங்கள ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கலாம். இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஒரு சக்சஸ்ஃபுல் மார்க்கெட்டிங்கோட ரகசியமே என்ன தெரியுமா? மக்கள் எங்க இருக்காங்களோ அங்கேயே போய் அவங்கள மீட் பண்றது தான். உங்களை பத்தி எதுவுமே தெரியாத ஒரு கோல்டு ஸ்டேஜ்ல இருந்து உங்ககிட்ட வாங்க தயாரா இருக்கிற ஒரு ஹாட் ஸ்டேஜுக்கு அவங்கள எப்படி கூட்டிட்டு வரதுங்கிறது தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியோட மையமே. இந்த ஒரு சார்ட் தான் நம்மளோட முழு ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒரு வழிகாட்டி மாதிரி. பாருங்க, இங்க 3 விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க. முதல்ல கோல்ட் ஆடியன்ஸ், இவங்களுக்கு உங்களை பத்தி எதுவுமே தெரியாது. ரெண்டாவது வார்ம் ஆடியன்ஸ், இப்போதான் உங்க மேல ஒரு ஆர்வம் வந்திருக்கு. மூணாவது ஹாட் ஆடியன்ஸ், இவங்க உங்ககிட்ட இருந்து பொருளோ சேவையோ வாங்க ரெடியா இருக்காங்க. இந்த ஒவ்வொரு குரூப்பையும் நாம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறதுல தான் நம்ம வெற்றியே இருக்கு. சரி, இப்ப நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். உங்களை பத்தி இதுவரைக்கும் கேள்விப்படாத அந்த கோல்ட் ஆடியன்ஸை எப்படி நம்ம பக்கம் திருப்புறது? இங்க தான் ஆக்டா ஃப்ரேம்வொர்க் நமக்கு கை கொடுக்குது. ஆக்டாவோட முதல் மற்றும் முக்கியமான வேலை ஒன்னே ஒண்ணுதான். மக்கள் வேக வேகமா ஸ்க்ரோல் பண்றதை நிறுத்தணும். தினமும் நூத்துக்கணக்கான போஸ்ட பாக்குற ஒருத்தரை ஒரே ஒரு செகண்ட் நிப்பாட்டி, அடா இது என்ன அப்படின்னு உங்க போஸ்ட கவனிக்க வைக்கிறது தான் இதோட நோக்கம். இதுதான் புதுசா ஆடியன்ஸை உள்ள கொண்டு வரதுக்கான முதல் படி. இந்த ACTA-ஓட ஒவ்வொரு ஸ்டெப்பும் எவ்வளோ பவர்ஃபுல்னு பாருங்க. முதல்ல அட்டென்ஷன், அவங்களோட வலியையோ அல்லது ஒரு ஆச்சரியமான உண்மையும் சொல்லி அவங்க கவனத்தை சட்டுன்னு பிடிக்கிறோம். அடுத்து கியூரியாசிட்டி, சின்ன சின்ன துணுக்குகள் மூலமா அடுத்து என்னங்கிற ஆர்வத்தை தூண்டுறோம். அப்புறம் ட்ரஸ்ட், ஒரு சின்ன ரிசல்ட் அல்லது அனுபவத்தை காட்டி நம்பிக்கையை விதைக்கிறோம். கடைசியா ஆக்ஷன், ஒரு லைக் பண்ணுங்க இல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட்டை கேட்குறோம். ஓகே, இப்ப மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? நம்பிக்கையை உருவாக்குறது. இங்க தான் நம்மளோட வார்ம் ஆடியன்ஸை டார்கெட் பண்ற PAC ஃப்ரேம்வொர்க் உள்ள வருது. பாக்குங்கிறது சும்மா கவனத்தை ஈர்க்கிறது மட்டும் இல்லைங்க, அது ஒரு உறவை வளர்க்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவங்க கிட்ட உங்க ஃபீல்டுல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்னு நிரூபிக்கணும். அவங்களோட பிரச்சனைகளுக்கு உங்களால தீர்வு கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையை உருவாக்கணும். இங்க ஒரு பேட்டர்ன் இன்டரப்ட் மூலமா, அட நான் இப்படி யோசிக்கவே இல்லையேன்னு அவங்கள நினைக்க வைக்கிறீங்க. அப்புறம் அக்னாலேஜ் பண்றது மூலமா, ஆமா இவர் நம்ம பிரச்சனைய சரியா புரிஞ்சு வச்சிருக்காருன்னு அவங்கள உணர வைக்கிறீங்க. கிளாரிட்டி கொடுத்து உங்க எக்ஸ்பர்டைஸை காட்டி நம்பிக்கையை பலப்படுத்துறீங்க. கடைசியா ஒரு கால் டு ஆக்ஷன் மூலமா அந்த உரையாடலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறீங்க. இந்த 2 உதாரணங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். இடது பக்கம் இருக்கிறது சும்மா நான் பெரிய ஆளுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா வலது பக்கம் இருக்கிறது தான் உண்மையான பேக். அது முதல்ல அவங்க பிரச்சனையை ஒத்துக்கிட்டு அக்னாலேஜ், அதுக்கு ஒரு தெளிவான தீர்வையும் கிளாரிட்டி கொடுத்து அடுத்த ஸ்டெப்பையும் காட்டுது. இதுதாங்க உண்மையான நம்பிக்கையை உருவாக்கும். நம்ம பயணத்தோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். உங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு முடிவெடுக்க ரெடியா இருக்கிற ஹாட் ஆடியன்ஸை எப்படி ஆக்ஷன் எடுக்க வைக்கிறது? அதுக்கான டூல் தான் இந்த ஹாட் ஃப்ரேம்வொர்க். ஹாட் ஃப்ரேம்வொர்க் ரொம்பவே டைரக்ட். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு உங்க மேல ஏற்கனவே நம்பிக்கை இருக்கு. அதனால இங்க சுத்தி வளைச்சு பேச தேவையில்லை. நேரடியா விஷயத்துக்கு வந்து அவங்கள உடனே ஒரு முடிவெடுக்க தூண்டுறது தான் இதோட நோக்கம். இங்க ஸ்பீடு தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஹுக் மூலமா அவங்க தீர்க்க நினைக்கிற பிரச்சனைய மறுபடியும் ஞாபகப்படுத்துங்க. அடுத்து உங்க ஆஃபர் மூலமா அதுக்கான தெளிவான தீர்வையும் அதோட மதிப்பையும் சொல்லுங்க. கடைசியா ஒரு ட்ரிகர் மூலமா இப்பவே வாங்குங்க, இல்லனா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிருவீங்கன்னு ஒரு சின்ன அவசர உணர்வை உருவாக்குங்க. பாத்தீங்களா, இது எவ்வளோ சுருக்கமா ஆனா எவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்கு. பிரச்சனை, தீர்வு, அப்புறம் உடனடியா ஒரு ஆக்ஷன். வெறும் 3 வரியில ஒரு முழுமையான சேல்ஸ் பெட்ச் இதுல அடங்கியிருக்கு. இதுதான் ஹாட் ஃப்ரேம்வொர்க்கோட அழகு. ஓகே, இப்ப நம்ம பார்த்த இந்த 3 ஃப்ரேம்வொர்க்கையும் ஒன்னா சேர்த்து உங்க வாராந்திர மார்க்கெட்டிங்க்கு ஒரு சிம்பிளான உடனே செயல்படுத்தக்கூடிய ஒரு பிளானை உருவாக்கலாம். இத ஒரு ஏணி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க மக்களை ACTA மூலமா முதல் படியில ஏத்தி PACCA மூலமா அடுத்த படிக்கு கொண்டு போய் ஹாட்ஸ் மூலமா உச்சிக்கு கூட்டிட்டு போறீங்க. இது ஒரு தொடர்ச்சியான பயணம். இதுதாங்க இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான டேக்அவே. ஒவ்வொரு வாரமும் இந்த சிம்பிளான ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க போதும்.
3 ACTA போஸ்ட்ஸ் புதுசா ஆடியன்ஸை கொண்டு வர்றதுக்கு, 2 PSC போஸ்ட்ஸ் அந்த உறவை பலப்படுத்த, ஒரே ஒரு ஹாட் போஸ்ட் சேல்ஸை க்ளோஸ் பண்ண. இது ரொம்ப தெளிவான பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த இறுதி சிந்தனையோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். பாருங்க, இது பழைய மார்க்கெட்டிங் தந்திரங்களை பத்தினது இல்ல. இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி உணர்றாங்க, எப்படி நம்புறாங்கன்னு அவங்களோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ஒரு உண்மையான கனெக்ஷனை ஏற்படுத்துறது பத்தினது. சரியான ஆடியன்ஸ்க்கு சரியான நேரத்துல சரியான ஃப்ரேம் ஒர்க்கை பயன்படுத்தினா முடிவுகள் தானாவே வரும். இதுல எதை நீங்க முதல்ல முயற்சி செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க.